இட்டாச்சி உச்சியா அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் டேலண்டாக தான் இருக்கார். அப்போ தான் அவர் பிறக்கும்போது தேர்டு கிரேட் நிஞ்சாவாக இருந்துச்சு. தேர்டு கிரேட் நிஞ்சா வர்றதா அவர் பறந்தார். நம்ம இட்டாச்சி உச்சிஹா அந்த தேர்டு கிரேட் நிஞ்சா வரல. நம்ம ஷிஷி உச்சியாவும் நம்ம சேர்ந்து ட்ரைனிங் கொடுக்கலான்னு சொன்னார். அது நம்ம இட்டாச்சி ஓகேடா நம்ம 2 பேர் சேர்ந்து எடுப்போம் ட்ரைனிங்கு அப்படின்னு நம்ம இட்டாச்சி உச்சியா சொன்னார். அப்போ தான் டைனோடெயில் சம்பவம் நடந்து நம்ம நருட்டோவும் பறக்கிறான். அந்த நருட்டோ பறந்ததுக்கு வந்து உச்சியா தான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சியா தான் இப்படி டைனோடெயில் சஸ்பாண்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு லீஃப் வில்லேஜே சொல்கிறாங்க. அப்போ தான் உச்சியா அப்படின்ல பார்த்து எல்லோரும் பயப்பட ஆரம்பித்தாங்க. நம்ம அகாடமியில் நம்ம இட்டாச்சி உச்சியா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு கைஸ். அதனால நம்ம இட்டாச்சி உச்சியா தான் பவர்ஃபுல் இது நான் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபுகாக்கு உச்சியாவும் ஏன்னா நம்ம பையன் இவ்வளோ தரமசாலியாக இருக்கானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்ட் 2 அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.